ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு G.C.M தமிழ் யூத் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மொபைல் ஷாப்புக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்தார். அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொபைல் வந்து ஒரு கீபோர்டு ஃபோனு, அது வந்து சைனா செட்டு. இந்த கீபோர்டு ஃபோனை வந்து அடித்து தெரித்து சும்மா அப்படியே பொலன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பார்த்துக்கிட்டிங்கன்னா அடித்து நான் வந்து கைட்டு இந்தமாரிலாம் வச்சிடல, அவர் அடித்து உடச்சி இந்த அளவுக்கு பேட்டரி கனெக்டர்லேருந்து எல்லாம் டேமேஜாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த மொபைல் வந்து ரெடி பண்ண முடியுமா, இந்த லெவலில் வந்து இந்த மொபைல் வந்து டேமேஜாக இருக்குது, இந்த மொபைல் வந்து ரெடி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மொபைலு அந்தளவுக்கு அடித்து நொறுங்கியிருக்கு. அது வந்து இந்த டிஸ்பிளேலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நொறுங்கியிருக்கு பாருங்கள், கீழே விழுந்து தெரிச்சிருச்சு. இந்த டிஸ்பிளே மாற்றணும். ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பேட்ரி கனெக்டர்னு சொல்லுவாங்க, பேட்ரி போடுற பின்னு. இந்த பின்னும் வந்து அந்தளவுக்கு டேமேஜாக இருக்குது, பேட்ரி போடுற பின்னு. ப்ளஸ் வந்து டிஸ்பிளேயும் அடித்து நொறுக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி இந்த மொபைல் வந்து ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிடுவோம். வாங்க, ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்டரை ஃபஸ்ட்டு மாற்றிட்டு மொபைலு ஆன் ஆகுதான்னு செக் பண்ணிவிடுவோம். வாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து டேமேஜ் ஆன அந்த பேட்டரி கனெக்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கீழே உள்ள அந்த பிரிண்டு வந்து போகாம அளவுக்கு நல்லா வந்து இது வந்து எடுக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேட்டரி கனெக்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. போர்டு வந்து ஷார்ட் ஆகாமல் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஓகே, போர்டும் நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்ரி கனெக்டரை எடுக்கலாம். உள்ள பேட்ரி கனெக்டர் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் அந்த பேட்ரி கனெக்டர். ஓகேங்களா, இதான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம்.
நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளோயரில் வைக்கும்போது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரி கனெக்டரை சால்ட்ரிங் பண்ணியாச்சு. கீழே அடி ஃபேஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா லெட்டு வந்து உட்காரணும். அது வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியாது. அதனால் ப்ளோயரால் லைட்டாக உட்கார வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸாக மாற்றியாச்சு. இப்போ வந்து மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளேலாம் அடித்து தனியாக வந்து கிடக்குது. இப்போ மொபைல் ஆன் ஆனிச்சுன்னா கீபேடில் லைட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸாக வந்து இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து ஆன் பண்ணியாச்சு. இப்போ மொபைல் ஆன் ஆகிடுச்சு, கீபோர்டு லைட்டு வந்துட்டு. பட் ஆனால் டிஸ்பிளே எதுவுமே வரல. ஓகேங்களா, கீபோர்டு லைட் வந்துடுச்சு, டிஸ்பிளே வரல. இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேயை சேஞ்ச் பண்ணிவிடுவோம் வாங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஸ்பிளேலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது. பட் ஆனால் வந்து எதுக்கும் வாரண்டி கிடையாது. டிஸ்பிளே செக்கிங் வாரண்டி எதுவுமே கிடையாது. நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ், ஒயிட் டிஸ்பிளே நிறைய வரும். இதான் நியூ டிஸ்பிளே. சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸாக வந்து மொபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, டிஸ்பிளே நல்லா சூப்பராக மாற்றியாச்சு. பழைய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி அடித்து கிழிஞ்சு கிடக்கு. இப்போ நம்ம பேட்ரி கனெக்டர் டிஸ்பிளே ரெண்டும் மாற்றியாச்சு. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லைட்டுக்குள்ளே இந்த ஒயர் வந்து பிஞ்சு தனியாக நிற்கிது. அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டுக்குள்ள ஒயரும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க அசம்பிள் பண்ணலாம். வாங்க மொபைலை வந்து அசம்பிள் பண்ணலாம். எல்லா மொபைலும் வந்து இந்த பிளாக் கலர் ஒரு ஒயர் இருக்கும். இது வந்து ப்ளூடூத் சிக்னலுக்காக உள்ளது. அது வந்து ஒயர் கட்டாகி நிற்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ரேமில் அசம்பிள் பண்ணுறோம். ஸ்பீக்கர் வந்து தனியாக ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது. பரவாயில்ல, ஒர்க் ஆனால் ஓகே தான். இதில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். ஏன்னா இதோட லைட்டிங் வந்து டிஸ்பிளேயோட லைட்டிங் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து இந்த பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து மேலே ஸ்டிக்கர் ஒன்று வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு அசம்பிள் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வெற்றிகரமான முறையில் வந்து இப்போ நம்ம மொபைலுக்கு டிஸ்பிளே அண்டு பேட்ரி கனெக்டர் ரெண்டுமே மாற்றியாச்சு. மொபைலும் ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் ஆகுது. இப்போ வந்து இந்த மொபைலில் வந்து என்ன ஃபால்ட்டும் கிடையாது. அதாவது வந்து அடித்து தனித்தனியாக போர்டு தனியாக பேனல் தனியாக எடுத்துகிட்டு வந்த மொபைலை வந்து நம்ம வந்து சக்ஸஸாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில மொபைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் ஐஸே ஃபால்ட்டாக இருக்கும், ரெடி பண்ண முடியாது. ஆனால் இந்த மொபைல் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. எனக்கே சந்தேகம் தான் மொபைல் ரெடி ஆகுமான்ட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் 3 பட்டனையும் அப்படியே தட்டி விட்டுட்டு அப்படியே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வர வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வேறு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.